மலர் மூலியமா விஷயத்த கேள்விப்பட்டு தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர, இத பார்த்துட்டு ஈஸ்வரியும் சித்துவும் வழக்கம் போல தமிழ்ச்செல்விய அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்ச்செல்வியும் அது எதையுமே கண்டுக்காம அங்க இருக்க டாக்டர் கிட்ட, "முதல்ல எந்த மாதிரியான தேள் கடிச்சிச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுச்சா? ஏன்னா அத வச்சு தான் விஷத்த நம்மளால முறிக்க முடியும். அத பத்தி தான் நாங்க இப்போ சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது கண்டிப்பா ரொம்ப விஷம் உள்ளதுன்னு மட்டும் நல்லா தெரிய வருதுன்னு" சொல்லிட்டு அந்த தேளோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே காட்ட, இத பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இது கண்டிப்பா நகரத்துல இருக்க வாய்ப்பே கிடையாது. காட்டு பகுதியில இருக்கிற தேள்கள் இது. ஸோ இது எப்படி இங்க வந்திருக்கும்? இது எப்படி குழந்தையோட துணியில இருந்திருக்கும்னு ரொம்பவே ஷாக்கிங்கோட இருக்க, இத பார்த்துட்டு சேதுவும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல தமிழ்ச்செல்வி, கண்டிப்பா இந்த தேள்கள யாராவது வளர்த்து விக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அத பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த தேளோட விஷத்த முறிக்க முடியும்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, இத கேட்டுட்டு சேதுவும், இத பத்தி நான் இப்பவே கண்டுபிடிச்சு சொல்றேன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரியும் இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, "நீங்க ஐஸ்வர்யாவோட ட்ரீட்மெண்ட்ட தாமதப்படுத்தாதீங்க. இவ வேணும்னே ஐஸ்வர்யா சாகணுன்றதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு" சொல்ல, ஆனா டாக்டரும், "இங்க பாருங்க, இந்த பொண்ணுக்கு இத பத்தின இன்ஃபர்மேஷன் நல்லாவே தெரியும். அதனால தான் நாங்களே கூட இந்த பொண்ணுக்கு கால் பண்ணலாம்னு நெனச்சோம். ஆனா நல்ல வேளை இவளே வந்துட்டா. இதுக்கப்புறமா இந்த பொண்ண காப்பாத்தணுமா வேண்டாமான்றது இவங்க கையில தான் இருக்குன்னு ஐஸ்வர்யாவ காப்பாத்த முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க." இத கேட்டுட்டு சித்துவும் ரொம்பவே ஷாக்கிங்கோட, இந்த தமிழ்ச்செல்வி வந்த உடனேயே அந்த தேள பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனையும் புட்டு புட்டு வைக்கிறாளே! ஒருவேள இந்த தேள் யாரு வளர்த்தாங்க? யார்கிட்டேருந்து வந்துச்சுன்னு இவங்க ஒரு வேள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, கண்டிப்பா என்னையும் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயத்தோட அவங்க ஈஸ்வரிய தனியா கூட்டிட்டு போக, இத பார்த்துட்டு தமிழ்ச்செல்விக்கு லைட்டா டவுட் வருது. பட் அவங்க இப்போதைக்கு ஐஸ்வர்யாவ பார்த்துக்கணுன்றதுக்காக அங்கேருந்து அவங்க இருக்கிற ரூமுக்கு கிளம்பி போக, அப்போ ஈஸ்வரி கிட்ட சித்துவும், "அம்மா, அம்மா, அந்த தேள யாரு வளர்த்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, கண்டிப்பா நானும் மாட்டிப்பேம்மா." "ஏய்! என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஏன் நீ எதுக்காக மாட்டிப்ப?" "அம்மா, ஏன்னா அந்த தேள நான் வளர்த்தவங்க கிட்டேருந்து காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேம்மா." "நீ எதுக்காகடி தேளெல்லாம் வாங்கிட்டு வந்த?" "எல்லாம் ஐஸ்வர்யாவோட வாழ்க்கைக்காக தான்." "என்ன? எனக்கு ஒண்ணும் புரியலையே." "இல்லம்மா, அந்த குழந்தை இருக்கனால தானே வீட்ல எல்லாரும் அந்த குழந்தை பின்னாடியே போய்க்கிட்டு இருக்காங்க. ஏன் சேது கூட ஐஸ்வர்யாவ கண்டுக்காம இருக்கான்னா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த குழந்தை தானே. அதனால தான்ம்மா, அந்த குழந்தை வேண்டான்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்தையே அரேஞ்ச் பண்ணேன்." "ஏன்டி இவ்ளோ பெரிய விஷயத்த பண்றேன்னா, முன்னாடியே என்கிட்ட சொல்லணும்னு தெரியாது?" "இல்லம்மா, சொன்னா நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. அதனால தான்ம்மா நான் இப்படி ஒரு வேலைய பார்த்துட்டேன். எல்லாமே சரியா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. ஏன் குழந்தைய தேள் கடிக்க தான் போகலான்னு இருந்துச்சு. அப்போ நடுவுல இந்த ஐஸ்வர்யா வந்துட்டா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலம்மா." சேது வேற அந்த தேள வளர்த்தவங்கள கண்டுபிடிக்க போறேன்னு அங்க ஃபோன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாம்மா. எனக்கு அத கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்குமா. அவ மட்டும் கண்டுபிடிச்சிட்டா, கண்டிப்பா நான் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். அதுலயும் ஐஸ்வர்யா வேற சாக கிடக்குறான்னு சொல்றாங்க. ஒரு வேள அவ செத்துட்டா, வாழ்க்கை முழுக்க நான் ஜெயிலுக்கு போய் கஷ்டம் தாம்மா படணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி, "இங்க பார், வாய மூடு. யாருக்காவது இது கேட்டபோது நானே ஏற்கனவே அந்த குழந்தையோட கதைய காலி பண்றதுக்காக வேற ஒரு பிளான போட்டு வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடியே நீ எதுக்காக இப்படி பண்ணி வச்ச? இதுல இந்த ஐஸ்வர்யா வேற எல்லாத்தையும் அவ சொல்லணும். அதனால தான் நம்ம இப்படி ஒரு நிலைமையிலயே நின்னுகிட்டு இருக்கோம். அவளால இந்த சொத்து எல்லாத்தையுமே நான் அபகரிச்சிடலான்னு பார்த்தா, அவளோட முட்டாள்தனத்தால நம்ம இப்போ இந்த நிலைமையில நின்னுகிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லும்போதே, திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தா, அங்க சேது கொலை வெறியோட கண் கலங்கி நின்னுகிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரியும் அழுதுகிட்டு ரொம்ப பயத்தோட சேதுவ பார்க்க, ஆனா சேதுவும், "உங்கள நான் எந்த அளவுக்கு நம்புனேன். சின்னம்மா, சின்னம்மான்னு நான் உங்கள இன்னொரு அம்மா மாதிரி தானே நெனச்சேன். ஆனா நீங்க போயிட்டு என் குழந்தைய கொல்றதுக்காக இப்படி ஒரு சதி திட்டத்தையே தீட்டியிருக்கீங்களே! உங்கள இதுக்கு மேலயும் நான் சும்மா விட மாட்டேன்னு" அவங்க ரொம்பவே கோவத்தோட அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க. இத பார்த்துட்டு சித்து அவ்வளோதான். உடனடியா சேதுவோட கால்லயே விழுந்துக்கிட்டு, "சேது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு சேது. நான் ஏதோ புத்தி கெட்டுத்தனமா ஐஸ்வர்யாவுக்கு நல்லது பண்றோம்னு நெனச்சு இதெல்லாம் பண்ணிட்டேன். ஆனா ஐஸ்வர்யாவுக்கு இப்படி நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. வாய மூடு. ஒரு வேளை ஐஸ்வர்யாவுக்கு இது நடக்கலன்னா, கண்டிப்பா என் பிள்ளைக்கு இந்த நிலைமை ஆயிருக்கும்ல. இதுக்கு மேலேயும் உங்கள சும்மா விட மாட்டேன்னு" தன்னோட கால பிடிச்சுக்கிட்டு இருக்க சித்துவ அப்படியே காலாலேயே எட்டி உதைச்சிட்டு கோவத்தோட ஈஸ்வரி முன்னாடி வராங்க. அது மட்டும் இல்லாம, "இப்பவே நீங்க இப்படி ஒரு வேலைய பார்த்துருக்கீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வியோ என்னையும் பிரிக்கிறதுக்காக நீங்க தானே ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கீங்க. அதனால தான் எனக்கு என்னமோ அந்த கடவுளே குறி சொல்லி சொல்லும்போது, கண்டிப்பா தப்பே பண்ணாம நீ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்னு தமிழ்செல்வி கிட்ட சொல்றதுக்கான காரணம் இதுவா தான் இருக்க முடியும். நீங்க கூட அப்போ
ஐஸ்வர்யா மயங்கி விழுந்துட்டான்னு ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு குறி சொல்ல வரலன்னு கேள்விப்பட்டேன். அப்பனா உண்மையாவே நீங்க தானே தப்பு பண்ணியிருக்கீங்க. உண்மைய சொல்லுங்கன்னு கேட்க, அப்ப ஈஸ்வரியும் எதுவுமே சொல்லாம இன்னுமே வார்த்தையே வராம பயத்துல நடுங்கிக்கிட்டே கண் ஃபுல்லா கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருக்காங்க. இத பார்க்க பார்க்க சேதுவுக்கு இது எல்லாமே உண்மைன்ற விஷயம் தெரிய வருது. அதனால அவங்க குற்ற உணர்ச்சியிலையும் கோவத்தோடயும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், அடுத்து ஈஸ்வரியோட நிலைமையும் சித்துவோட நிலைமையும் என்ன ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஐஸ்வர்யா என்னதான் இதுக்கு முன்னாடி ஈஸ்வரி கூட சேர்ந்து தப்பு பண்ணியிருந்தாலும் இப்போ குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரோட போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க குணமாகி வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தண்டனை மட்டும் கிடைச்சா போதும். அதே நேரத்தில் இங்கே ஈஸ்வரியும் சித்துவும் பண்ண வேலைக்கு அவங்க ஜெயிலுக்கு போய் கழி திங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?